இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான 5வது டெஸ்ட் தர்மசாலாவில் நடந்துட்டு வருது. 2வது நாள் முடிவுக்கு வந்திருக்குது. இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் 3 விஷயத்தை மட்டும் பேச போகிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, 147 ஆண்டுகால டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் நடக்காத ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இந்தியா நடத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னை கேட்டால் இதெல்லாம் எப்படி தான் கணக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன அப்படின்னா, முதல் 3 பேட்ஸ்மேன் ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, சுப்மான் கில் இவங்க 3 பேருமே 3 சிக்ஸருக்கு மேலே அடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும் 3 சிக்ஸர்கள் அடிச்சிருக்காங்க. சுப்மான் கில் 5 சிக்ஸர் அடிச்சிருக்காப்புல. இப்போ இந்த டாப் ஆர்டரில் 3 பேர் ஒரே இன்னிங்ஸில், ஒரு டெஸ்ட்டில் ஒரு இன்னிங்ஸில் முதல் 3 பேர் 3 சிக்ஸர்கள் மற்றும் அதுக்கு அதிகமாக அடித்த நிகழ்வு இதுவரைக்கும் நடந்ததே இல்லை. கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் நடந்ததே இல்லை. அந்த சாதனையை இந்தியா பண்ணியிருக்கிறாங்க. ஜெய்ஸ்வால் 3 சிக்ஸு, ரோஹித் சர்மா 3 சிக்ஸு, சுப்மான் கில் 5 சிக்ஸு. இது வரைக்கும் எந்த டீமும் 147 ஆண்டுகால டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் எந்த டீமும் இந்த சாதனையை பண்ணதில் இந்தியா பண்ணியிருக்கிறாங்க. இது முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியன் டீமோட டாப் ஆர்டர்கள் மொதல் 5 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 5 பேர் 92 ஆண்டுகால டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இங்கிலாந்துக்கு எதிராக முதல் 5 பேர் 50 அடித்தது 92 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் நடந்திருக்குது. அதே நேரம் ஒட்டு மொத்தமாக 15 வருடங்களுக்கு பிறகு கடைசியாக 2015 நினைக்கிறேன், 2009 ஸ்ரீலங்காவுக்கு எதிராக முதல் 5 பேட்ஸ்மேன் 50 அடிச்சிருந்தாங்க. அதுக்கு 15 வருஷத்துக்கு பிறகு இப்போ முதல் 5 பேர் 50 அடிச்சிருக்காங்க. யாருன்னா ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், சுப்மான் கில், சர்ஃப்ராஸ் கான், தேவ்தத் படிக்கல் இவங்க 5 பேருமே 50க்கு மேலே அடிச்சிருக்காங்க. இதில் ரோஹித் சர்மாவும் சுப்மான் கில்லும் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. இது 2வது விஷயம். அதாவது இங்கிலாந்துக்கு எதிராக 92 வருஷத்துக்கு பிறகு முதல் 5 பேட்ஸ்மேன் 50க்கு மேலே, ஒட்டுமொத்தமாக 15 வருஷத்துக்கு பிறகு இந்தியனுடைய டாப் ஆர்டர் 5 பேட்ஸ்மேன் 50க்கு மேலே அடிச்சிருக்கிறாங்க. இது 2வது விஷயம். 3வது ஒரு விஷயம் பேச வந்தேன். என்ன அப்படின்னா, இது உண்மையாக சூப்பரான விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது சுனில் கவாஸ்கர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருல. என்ன அப்படின்னா, இந்த சர்ஃப்ராஸ் கான் 57 ரன் அடித்து அவுட் ஆகிருக்காப்புல. அது 2வது பிரேக் முடிஞ்சதும் இறங்குவாப்புல, 57 ரன் அடித்ததோட இறங்குவாப்புல. இறங்கின ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆகி போயிடுவாப்புல. கொஞ்சம் நல்ல பாலை அடிக்கணும்னு ஆசைப்பட்டு அவுட் ஆகி போயிடுவாப்புல. அதைத்தான் கவாஸ்கர் சொல்லியிருக்காப்புல. என்ன அப்படின்னா, டான் பிராட்மேன் ஒரு அட்வைஸ் கவாஸ்கருக்கு பண்ணியிருக்காப்புலையா. என்ன அப்படின்னா, நான் 200 ரன்கள் அடிச்சிருந்தாலுமே சந்திக்கிற ஒவ்வொரு பந்தையும் எந்த மாதிரி மனநிலையில் எதிர்கொள்ளுவேன் அப்படின்னா, நான் இப்போ 0 ரனில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மனநிலையில் தான் நான் ஒவ்வொரு பந்தையும் எதிர்கொள்ளுவேன் அப்படின்னு டான் பிராட்மேன் சொன்னதை சுனில் கவாஸ்கர் நினைவுபடுத்தினாப்புல. அந்த அறிவுரையை சர்ஃப்ராஸ் கானுக்கு சொல்லி காமிக்கிறாப்புல. நீ ட்ரிங்க்ஸ் பிரேக்லாம் முடிஞ்சு நல்லா ஃப்ரெஷ்ஷப்பாக வர்ற, ஏற்கனவே 57 ரன் அடிச்சிருக்க அப்படிங்கிறது உன் மைண்டில் இருக்குது. அது இருக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம 0 ரனில் தான் இருக்கோம் அப்படிங்கிற மனநிலையோட முதல் பந்திலருந்தே எல்லா பந்தையுமே அப்படி தான் எதிர்கொள்ளணும் அப்படின்னு ஒரு சொன்ன விஷயம் சூப்பரான விஷயங்க. இது உண்மையாகவே 0 ரன்னு தான் அப்படின்னா எந்த அளவுக்கு கவனமாக ஆடுவாங்க அப்படிங்கிறத பிராட்மேன் சொன்ன ஒரு அட்வைஸை சர்ஃப்ராஸ் கானுக்கு கவாஸ்கர் சொல்லியிருக்காப்புல. உண்மையாக இது சூப்பரான விஷயம். இந்த 3 விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச வந்தோம். இந்தியா 255 ரன்கள் முன்னிலை பெற்று ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க. 2 நாள் தான் முடிஞ்சிருக்கு. நிச்சயமாக இந்தியா இந்த டெஸ்ட்டில் 4வது நாளே வின் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒன்று. 4-1 அப்படிங்கிற வித்தியாசத்தில் தொடரை கைப்பற்றுவாங்க. ரசிகர்களும் அதை தான் அவரோட எதிர்பார்த்துருக்குறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.